நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவா வசு வருடம் சித்திரை மாசம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். திதி இன்று காலை 10 மணி 7 நிமிடம் வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம் நட்சத்திரம். நாம யோகம் இரவு 9 மணி 48 நிமிடம் வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 11 மணி 2 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுதும் மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை நண்பகல். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் ஒரு புதுவிதமான தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேசிய திருநங்கைகள் தினம் இன்னைக்கு, சரிங்களா? அதனால நம்ம திருநங்கைகளை நம்ம போற்றுவோம், வாழ்த்துவோம். அவர்களுக்கு முடிந்த உதவியை நம்ம செய்வோம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பொன்மொழி சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யறோம், உழைக்கிறோம். ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்றதும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா நேரம் கிடையாது. இதுக்கு ஒரு பொன்மொழி என்னன்னா, முதலில் வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள், அதன் பிறகு எஜமானாகும் தகுதி தானாகவே வந்துவிடும். சில பேர் உழைப்பாங்க, அப்படி உழைப்பாங்க. ஆனா அதற்கேற்ற பலன், அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்காது. அதனால நம்ம இந்த யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்காரனாக இருந்து பழகிட்டா எஜமானம் ஆகும்போது அதனுடைய தலைக்கணம்லாம் இருக்காது. அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், செவத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் ஆந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், துலா சந்திர பகவான், மிதுனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவான். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமானை வணங்குகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முருகனையும் நரசிம்மரையும் வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல நிறைய கடன் இருக்கிறவங்க, அடகு கடையில நகை வைத்திருக்கிறவர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மதியம் 1 மணிக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதியம் 1 மணியிலிருந்து 1:15 மணிக்குள்ள ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல எழுதுங்க, என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது. ஒரு பிங்க் கலர் பேனால ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதுங்க. இன்னைக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை நான் அடைத்து விட்டேன். பாசிட்டிவாவே எழுதணும். இப்போ ஒரு நகை அடமானம் வச்சிருக்கீங்க, பேங்க்லயோ இல்ல மாருடி கடையில வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையினுடைய பேரை எழுதணும். எழுதி, நான் இந்த கடையில் வைத்த நகைகளை நான் மீட்டு விட்டேன், இந்த வங்கியில் வைத்த நகைகளை நான் மீட்டு விட்டேன், இந்த வங்கியில் வாங்கின கடனை நான் அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதணும். எழுதி ஒரு கவர், ஒயிட் கவர்ல போட்டு அதுக்குள்ள 100 ரூபாவோ இல்ல 1 ரூபாவோ இல்ல 10 ரூபாய், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அது உள்ள போட்டு அதை அப்படியே பின் பண்ணி அந்த கவர் மேலே எழுதணும். எந்த வங்கி, எந்த மாருடி கடை, இல்லை யாருக்கு நம்ம கடன் கொடுக்கணும், அவர்களுடைய பெயரை எழுதி என் கடன் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதி சாமி கிட்ட வச்சிருங்க. 1 மணியிலிருந்து 1:15 மணிக்குள்ள இதை செய்யுங்க. இந்த வாரம் செய்றீங்க, சரி அடையல, 1 வாரத்திலேயே கடன் அடைமான கஷ்டம்தான் இல்லைங்களா?
பணம் வரணும் இல்லையா? அடுத்த வாரமும் செய்யுங்க. அந்த இதுவ சாமிகிட்டே வைங்க. முருகன் படம் இருந்தா முருகன் காலடியில வைங்க. இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்து. ஏன்னா நானே நகையை பேங்க்ல வச்சுட்டு மீட்க முடியாம இருந்தேன். எழுதி வச்சு இப்போ மீட்டுட்டேன். எல்லா நகையுமே நான் மீட்டு எடுத்துட்டேன். சரிங்களா? இது சிறந்த பரிகாரம். ஆத்மார்த்தமா செய்யணும். யார் செய்யற ஆத்மார்த்தமா? ஸ்பீடு உலகம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல நரசிம்மரையும் அதே மாதிரி வணங்கலாம். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை மட்டும்தான் வணங்கணும்ன்றது கிடையாது. நரசிம்மரை, லட்சுமி நரசிம்மரை நீங்க வணங்கும் போது அதீதமான பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்க. 6 தீபம் ஏத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. அது பலனே அதீதமான பலன் அது. சரிங்களா? அதனால இன்றைய தினம் முருகப்பெருமானையும் நரசிம்மரையும் வணங்குங்க. சிறப்பாக இருக்கு. நான் சொன்னது மதியம் 1 மணியிலிருந்து 1:15க்குள்ள இதை எழுதணும். எழுதி கவர்ல போட்டு சாமி கிட்ட வச்சிரு. சரிங்களா? சரி. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும். சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சுப செய்திகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆனா அலைச்சல் இருந்தாலும் அதற்கு உண்டான ஆதாயம் ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் உருவாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஒரு புதிய விஷயத்துல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. தான தர்ம காரியங்களை ஈடுபாடு அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். இந்த விதண்டாவாதமா பேசுறது, தேவையில்லாத ஒரு பேச்சு பேசுறது, கிண்டல் கேலி, இதெல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். சகோதரர்கள் மூலம் உதவிகரம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். உங்களுடைய சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். வியாபாரத்தில் நிதானமா செயல்படுங்க. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார நிலை கொஞ்சம் மத்தியமமா தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இருக்கும். அவங்களுடைய ஆசி கிடைச்சாலே நீங்க நல்லா இருப்பீங்க. நோய் நொடியெல்லாம் விலகும். சில சூழ்நிலைகள்லாம் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றும். அதனால பெரியோரின் ஆலோசனை கேட்டு நடங்க, சிறப்பா இருக்கும். வேலையில பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும்.
உறவினர்கள் வருகை ஏற்படும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதன் மூலம் குடும்பத்திலும் சரி மனசிலும் சரி ஒரு அமைதி ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள்லாம் இன்னைக்கு பெரியோர்களின் ஆசிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு தோன்றும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகும். நண்பர்கள் வழியில ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி உறவினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். வழக்குல சாதகமான தீர்ப்புலாம் வரும். வியாபாரத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். யாரிடமும் கடன் வாங்கக்கூடிய அவசியத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீங்க. அதே போல விட்டு கொடுத்தல் புரிதல்லாம் வச்சுக்கோங்க. அதே போல யார் பேச்சு கேட்டு நடக்காதீங்க. உங்களுடைய சுய புத்தியோட நடந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள், நீங்க எடுக்கின்ற முயற்சி சிந்தித்து அந்த முயற்சியை செயல்படுத்துங்க. ஏன்னா எடுத்தோம் அந்த முயற்சி எடுத்தோம் செஞ்சோம் முடிச்சோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த முயற்சியில கூட சிந்தித்து இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல பொறுப்பறிந்து செயல்படுங்க. தொழில் சம்பந்தமா புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும். பொன் பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவை. இன்றைய தினம் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்பறிந்து செயல்படவும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பேச்சில ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள். வீட்டில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம். வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும். அதே போல உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் புகழ் மதிப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கட்டுப்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளின் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய தினம்
நீங்க பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு இழுபறியான சூழல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை. அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை தவிர்க்க வேண்டியது அவசியம். எதிரிகளின் பலம் மற்ற பலவீனம் அறிந்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்ல கவனம் தேவை. இன்றைய நாள் ஒரு ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, சிறப்பா இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி மனசுல ஒரு தெய்வ சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்ச்சி அடையும். சுற்று வட்டாரத்துல நல்ல புகழ், மதிப்பு, மரியாதை இன்னைக்கு ஓங்குகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு எதை பண்ணாலும் ஒரு சாந்தத்தோட பண்ணுங்க, பொறுமையோட பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். அதிசய வடகு திசை. அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அனுசரித்து செல்லுங்கள். வேலை செய்கிற இடத்துல கூட அனுசரித்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை கூட குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், மிக சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிற ரொம்ப கவனமா இருங்க. அதிசய வடகிழக்கு திசை. அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் சந்தனமும் வெள்ளை நிறத்தில் கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.